ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உன் பாவங்களை மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வசனமே வாழ்வு, வசனமே ஜீவன், வசனமே ஆதாரம், வசனமே ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49வது அதிகாரம் 14-15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இங்கே எப்படி சொல்லுகிறார்? சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற வேளையிலே, தேவனுடைய வழிநடத்துதலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், எதிர்பாராமல் வருகிற போராட்டங்கள், எதிர்பாராமல் வருகிற வேதனையான காரியங்களை அனுபவிக்கிற பொழுது, அவைகளின் ஊடாக செல்லுகிற பொழுது 14வது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறாள். சீயோன் யார்? சீயோன் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அதை சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமானவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். இங்கே பாருங்க, சீயோன் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து தங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெற்றவர்கள், வருகிற பிரச்சனைகளை பார்த்து, வருகிற எதிராய் உண்டாகிற சூழ்நிலைகளை பார்த்து, ஆண்டவர்களை கைவிட்டார், ஆண்டவர்களை மறந்து விட்டார், ஆண்டவருடைய ஒத்தாசை எங்களுக்கு இல்லை, ஆண்டவருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு இல்லை, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்று சீயோன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஜனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ?
அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராம உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது போல, ஒரு முறை சிங்கம் மறுமுறை கரடி, எதிர்பாராமல் வந்தது, முன் குறிக்கப்படவில்லை, முன் அறிவிப்பு கொடுக்கப்படவில்லை. இப்படி நடக்கும், இப்படி வரும், இப்படி ஆகும் என்று தாவீதுக்கு தெரியாது. ஆனால் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்திலே சிங்கமும் வந்தது, கரடியும் வந்தது. ஆனால் கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆகினாலே சிங்கத்தை, கரடியை அவன் கொன்று போட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எதிர்பாராமல் பிரச்சனைகள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, நீங்கள் இப்படி ஒருபோதும் எண்ண வேண்டாம், ஆண்டவர் உங்களை மறப்பது இல்லை. ஆமென். அவர் உங்களை மறந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 23 தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சிங்கம் வந்தாலும், கரடி வந்தாலும், கோலியாத் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்கவில்லைங்க. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. முதலாவது உங்களை மறக்கவில்லை, உங்கள் குடும்பத்தை மறக்கவில்லை. உங்களுக்கு அவர் செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கு தத்தத்தை அவர் மறக்கவில்லை. காலங்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம். அன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். நான் அதை விசுவாசித்தேன், நிறைவேறும் என்று காத்திருந்தேன், ஜெபித்தேன். ஆனால் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. அப்படி ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில அனுபவம், சில வாக்குத்தத்தத்தினுடைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் கைவிடாதும் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லைங்க. ஆண்டவர் உங்களை மறந்து போகவில்லை. நீங்கள் யோசேப்பை போல குழியிலே கிடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. தானியேலை போல சிங்க கெபிக்குள்ளே நீங்கள் விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவை போல அக்கினி சூளையில் நடுவராக நீங்கள் போடப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போவார்கள். உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களை ஒருவேளை மறந்து போவார்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் அதிகாரிகள் உங்களை மறந்து போவார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதவி உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானத்தினுடைய உயர்வு, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள், இவைகளை கொடுக்கிறவர்கள், இவைகளை தருவேன் செய்வேன் என்று சொன்னவர்கள், அவர்கள் மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை மறப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஆண்டவர் மறப்பது இல்லை. இன்னும் 10 வருடம் கழித்தோம் ஆண்டவர் மறப்பது இல்லை. இன்னும் சில இடங்கள் கழித்தோம் பலத்தின் மிகுதியால் 80 வயது வந்தாலும், அதை தாண்டி 120 வயதாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை என்று. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்கிறது இல்லைங்க. அவர் உங்களை மறக்குவது இல்லை. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். மனிதர்கள் மறந்து போவார்கள். ஆபிரகாம் ஆகாருக்கு தண்ணீரை கொடுத்து ஆகாரையும் அவருடைய குமாரனையும் அனுப்பிவிட்டான். அதற்கப்புறம் ஆபிரகாம் ஆகாரை நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆகாரை நினைத்தறினார். வனாந்தரத்தில் ஆகார் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய குமாரன் சாகிறதை காண முடியாமல் உன்னதமான தேவனுக்கு நேராக தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்த பொழுது ஆண்டவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டு அவளை நினைத்தருளி அவளுக்கு நன்மையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாருங்க. கர்த்தர் உங்களை நிலைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. சில மனிதர்கள் கூட தங்களை அவங்கள மறந்துடக்கூடாது, தங்களை அவங்க எப்போவுமே நினச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சில ஞாபகார்த்த பொருட்களை கொடுப்பாங்க. விசேஷமான நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்குறீங்களா? பிறந்த நாள், திருமண நாள் அல்லது மற்ற விசேஷமான காரியங்களில் கலந்து பொழுது பரிசு பொருட்களை, ஞாபகார்த்த பொருட்களை, அன்பளிப்புகளை கொடுப்பாங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது என்னை நினச்சிக்கங்க, என்னை மறந்துடாதீங்க, அதுக்காக தான் என் ஞாபகமாக இது வச்சுக்கோங்க, என் ஞாபகமாக இதை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுகிறாரு? உங்களை அவர் எப்போவுமே மறந்து போகாமல் இருப்பதற்காக, அவர் உங்களை எப்போதுமே நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்காக அவர் என்ன செய்கிறார்னா, உங்களை தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஏசாயா 49:16 அதை சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உங்களை அவர் தன்னுடைய உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறார்? வரைந்து வைத்திருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் மறக்காம இருக்கிறாரு அப்படின்னா உங்களை நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் மறக்கலைன்னா என்ன செய்கிறாரு? உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை நினைக்கிறார், உங்களை நினைத்தருளுகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். வேதாகமத்தில் ஆண்டவர் சில மனிதர்களை நினைத்தருளுகிறார். நினைத்தருளுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வந்தது மிக வேகமாக, மிக சுருக்கமாக, தெளிவாக நாம் வாசித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபத்துக்கு நேராக செல்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 23வது வசனத்திற்கு வருவோம் என்றால், அங்கே வேதம் சொல்கிறது, 22வது வசனம், ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்து அருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படிக்கு செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபனுக்கு 2 மனைவிகள். முதல் நபர் லேயாள், 2வது நபர் ராகேல். 2 பேரும் சகோதரிகள். ஆண்டவர் ராகேலுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இப்போ என்ன நடக்குது? ராகேல் தனக்கு பிள்ளை வேண்டும்படிக்கு யாக்கோப்பிடமும் முறையிடுகிறார். அதே சமயத்தில் தேவனுடைய இரக்கத்திற்காக, தயவுக்காக காத்திருக்கிறார். ஏற்ற நாள் வருகிறது, ஏற்ற நேரம் வருகிறது. அதற்கு முன்பதாக ரூமோன் பிறக்கிறார், சிமியோன் பிறக்கிறார், யூதா பிறக்கிறார், தான் பிறக்கிறார், நப்தலி பிறக்கிறார், காத் பிறக்கிறார், ஆசர் பிறக்கிறார், இசக்கார் பிறக்கிறார், செபுலோன் பிறக்கிறார், தீனாள் என்கிற ஒரு பெண் சகோதரி பிறக்கிறார். இதற்கு அப்புறமாக தேவன் ராகேலை நினைத்தருளுகிறார். நினைத்தருளுகிற பொழுது அவளுக்கு கற்பம் தரிக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை, தயவு பாராட்டுகிறார். அவள் கற்பம் தரிக்கிறாள். கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அந்த குமாரனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு என்று என்ன வார்த்தையை சொல்லி ராகேல் பெயர் வைக்கிறார்னா, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவார். ஆமென் சொல்லுங்க. நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீர்களா? ரூபன் பிறந்து, சிமியோன் பிறந்து, யூதா பிறந்து, தான் பிறந்து, நப்தலி பிறந்து, காத் பிறந்து, ஆசோர் பிறந்து, இசக்கார் பிறந்து, செபுலோன் பிறந்து, தீனாள் பிறந்து, இப்படி இத்தனை பேர் பிறந்து எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நான் கற்பம் தரிக்கலையே, எனக்கு கற்பத்தின் கனி வரலையே அப்படின்னு காத்திருந்த ராகேலை ஆண்டவர் நினைத்தருளி அவருடைய நிந்தையெல்லாம் நீக்கிவிட்டு இன்னும் ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி
ஆண்டவர் அவளை நினைத்தறினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இது போல் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அது நடக்குது, லேயாளுக்கு இது நடக்குது, லேயாளுடைய வேலைக்காரிகளுக்கெல்லாம் இது நடக்குது, லேயாளுடைய மற்றொரு வேலைக்காரிக்கு இது நடக்குது. ராகேல் என்னுடைய வேலைக்காரிக்கு இந்த வேலைக்காரிக்கு இந்த குழந்தைகள் பிறக்கிறது, அந்த வேலைக்காரிக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறது, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே. சபைக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்கிறேன், கர்த்தரை சேவிக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக வருது. ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த நன்மை இல்லையே, எனக்கு இந்த உதவி இல்லையே, எனக்கு இந்த நன்மை இல்லையே, என் குடும்பம் கட்டப்படவில்லையே, என் வீடு கட்டப்படவில்லையே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் தலையெடுக்கவில்லையே. ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். உங்களை நினைத்தருளுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களை நினைத்தருளுவார், கட்டாயம் நினைத்தருளுவார். லேயாளையும் அவளுடைய வேலைக்காரிகளை நினைத்தருளின தேவன், ராகேலுடைய வேலைக்காரிகளை நினைத்தருளின தேவன். ஆண்டவர் ராகேலை இறுதியாய் நினைத்தருளி அவருடைய நிந்தையை நீக்கிவிட்டு, இது மட்டுமல்ல, யோசேப்பு மட்டுமல்ல, இன்னும் ஒரு குமாரனை தருவேன், பென்யமீனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தருளி ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், உங்களை நினைத்தருளுவாருங்க. நீண்ட நாள் உங்களுடைய காத்திருப்புதல், நீண்ட நாள் உங்களுடைய ஜெபம், நீண்ட நாள் உங்களுடைய கண்ணீர், நீண்ட நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, இன்னும் அவைகளெல்லாம் நீங்க காத்திருக்கிறதை கைவிட்டிருந்தாலும், அவைகளுக்காக நீங்கள் விசுவாசிப்பதை நிறுத்தி போட்டு விழுந்தாலும், அவைகளெல்லாம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போட்டுவிட்டு, நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி என்று நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை நினைத்தருளுவார், உங்களுக்கு நினைத்தருளுகிறார். உங்கள் நிந்தையை புரட்டி போடுவார். நிந்தையை ஆண்டவர் புரட்டி போடுவார். ஒரு குமாரனை, இன்னும் ஒரு குமாரனை தருவார். யோசேப்பு மாத்திரமல்ல, பென்யமீனை ஆண்டவர் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு கற்பத்தின் கனிக்காக, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க இல்லையா? தேவன் அதை அறிந்திருக்கிறார் இல்லையா? உங்க ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போயிருக்கிறது, அது உபவாசத்தோடு கூட போயிருக்கிறது, அது கண்ணீரோடு கூட போயிருக்கிறது, அது முழங்காலோடு கூட போயிருக்கிறது. அதை ஆண்டவர் நினைத்தருளுவார். ஆமென் சொல்லுங்க. அதை ஆண்டவர் நினைத்தருளுவார். உங்கள் நிந்தையை அவர் புரட்டி போட்டு இன்னும் ஒரு குமாரனை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வருவோம். அது எங்கே இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்திலே, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்து அருளினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாருங்க, தேவன் நோவாவை நினைத்தருளுகிறார். நோவாவை நினைத்தருளுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபையெல்லாம் கிடைத்தது. ஆனா இப்ப நடந்தது என்ன? நோவா காப்பாற்றப்பட்டு விட்டார். பூமியெல்லாம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. முந்தின அதிகாரம் 7வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று. இப்ப பாருங்க, பூமி முழுவதையும் ஆண்டவர் ஜலத்தினாலே, பெருவெள்ளத்தினாலே அழித்து விட்டார். எல்லா மனிதர்களும் எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து போயிற்று. இப்பொழுது நோவாவும் அவனுடைய குமாரர்களும் தேவன் பேழையிலே கொண்டு வந்து வைத்த சகல மிருகங்களும் மாத்திரம் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப 150 நாள் என்ன செய்துங்க? பூமியின் மேல் ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. பிரவாகித்து கொண்டிருக்கிறதுனா ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு பிரவாகித்து ஓடும். அப்ப பிரவாகித்துனா அப்படியே வாரிட்டு போற மாதிரி, அவ்வளோ ஃபோர்ஸாய் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து விட்டா எவ்வளோ அந்த நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸாக வருமே, அது மாதிரி பூமி முழுவதும் ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. இப்போ நோவா பேழைக்குள் அடைக்கப்பட்டு 150 நாள் இருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, மற்ற மிருக ஜீவன்களும் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான்,
கர்த்தருடைய தயவு தான், கர்த்தருடைய கிருபை தான். ஆனா உள்ளுக்குள்ள கிடக்கிறான். எப்ப வெளியில வருவோம் தெரியலையே, எப்ப அடுத்து என்ன நடக்க போகும் தெரியலையே. தேவன் வேலைக்குள்ள வைத்து கதவை சாத்தனதோடு சரி. அதற்கப்புறம் 150 நாள் ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஒத்தாசையும் இல்லை. என்ன அடுத்து என்ன நடக்க போகுது? தேவன் இருக்கிறாரா? அவர் தானே என்னை கொண்டு வந்தாரு, அவர் தானே என்னை கரம் பிடித்தாரு, அவர் தானே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, அவர் தானே இந்த புருஷனை எனக்கு கொடுத்தாரு, அவர் தானே இந்த மனைவி எனக்கு கொடுத்தாரு, அவர் தானே என்ன இந்த வேலையை எனக்கு கொடுத்தாரு, அவர் தானே இந்த வீட்டை எனக்கு கொடுத்தாரு, அவர் தானே இந்த தொழிலை எனக்கு கொடுத்தாரு, அவர் தானே எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஆனா இப்ப 150 நாள் உள்ள கிடக்கிறேன், 150 நாள் உள்ள கிடக்கிறேன். வெளியில திறந்து பார்த்தா ஜலம் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. என்னை சுற்றி என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள்லாம் இருக்கிறது. இப்படியே தான் இருக்க போகிறோமா? இப்படியே தான் நடக்க போகிறோமா? என்ன நடக்க போகுது தெரியலையே. தேவன் எங்கே போனார்? தேவன் எங்கே இருக்கிறார்? ஆனா அவருடைய கண்கள்ல இருந்து எனக்கு கிருபையெல்லாம் கிடைத்தது, காப்பாற்றப்பட்டனே, விடுவிக்கப்பட்டனே. ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் இருக்கணும்னா ஆண்டவர் உங்களை நிலைத்தருளுவார், கர்த்தர் உங்களை நிலைத்தருளுவார். ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை, காப்பாற்றப்பட்ட உங்களை, மீட்கப்பட்ட உங்களை, ரட்சிக்கப்பட்ட உங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை அவர் நினைத்தருளுவார். வேளையின் கதவை அவர் திறந்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. ஜலம் வற்றி போகும்படிக்கு செய்வார். நடந்தது என்ன பாருங்க. 8வது அதிகாரம் 1 வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நினைத்த உடனே என்ன நடந்துச்சு? தேவன் நினைத்த உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். உங்க 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 மேல காற்று ஆண்டவர் வீச பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. காற்று வீசும். ஆமென். அதற்கப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஜலம் என்னது? முந்தின அதிகாரத்தில் ஜலம் மிகவும் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப தேவன் நினைத்தருளின உடனே ஜலம் அமர்ந்தது. ஆண்டவர் நினைத்தருளுவாருங்க. அப்படியே போராட்டம் பயங்கரமாக வருது இல்லையா? உங்களை வாரிட்டு போகலாம், உங்களை சுருட்டிட்டு போகலாம், உங்களை அப்படியே பறித்து எடுத்துட்டு போயிடலான்ட்டு வருது இல்லையா? அமர்ந்துடும். பிரச்சனைகள் அமர்ந்துடும், போராட்டங்கள் அமர்ந்துடும், எதிரான காரியங்கள் அமர்ந்துடும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி, அந்த கொடூரமான வியாதி உங்களை வாரிட்டு போயிடலாம். ஜலம் பிரவாகித்து ஓடினது போலவே உள்ள ஓடிக்கிட்டு இருக்குதா? ஆண்டவர் நினைத்தருளுகிறார். ஜலம் அமர்ந்தது. ஜலம் அமர்ந்துடும். அப்படியே அமர்ந்துடும், அப்படியே ஸ்டாப் ஆயிரும். யாரும் ஒன்றும் செய்யல, ஆண்டவர் நினைத்தருளினதுனால அது அப்படியே நடக்கும். அடுத்து 2வது வசனம் சொல்லுகிறது, ஆழத்தின் ஊற்றுகளும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. எல்லாம் ஸ்டாப் ஆயிரும், எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். இந்த வானத்தின் மதகு, இந்த ஜலம், இதெல்லாம் வந்தது எதுக்காக வந்தது? பூமியை அழிப்பதற்காக வந்தது. இப்போ என்ன ஆகுதுங்க? அதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும், அதெல்லாம் நின்றும். அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? 3வது வசனம், ஜலம் பூமியின் மேல் நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. அப்படியே குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வந்தது. 150 நாளுக்கு பிறகு ஜலம் வடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை நினைத்தருகிறார். இந்த நன்மைகள் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரவாகித்து வருகிற எல்லா போராட்டம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும், அப்படியே ஸ்டாப் ஆயிரும், அப்படியே நின்றோம். பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வர்றாங்க இல்லையா? பொல்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு எதிராக கொண்டு வர்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும், அதெல்லாம் காணாமல் போயிடும், அதெல்லாம் அப்படியே நின்றும், அது அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். நாளுக்கு நாள் ஜலம் வற்றி கொண்டே வந்தது. நாளுக்கு நாள் அப்படியே நேரத்துக்கு நேரம், நிமிஷத்துக்கு நிமிஷம் அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமே, கர்த்தர் உங்களை நிலைத்தருளுகிறார், கர்த்தர் உங்களை நிலைத்தருகிறார், கர்த்தர் உங்களை நிலைத்தருகிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 3வது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனம்
அன்னாளை குறித்து சொல்லுகிறது. அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாதிருக்கிறபடினாலே வருஷந்தோறும் தன்னுடைய கணவனாகிய எல்கானாவோடு கூட சேர்ந்து சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு அவள் செல்லுகிறார். அவர் அப்படி செல்லுகிற பொழுது ஒரு முறை ஒரு வருடம் செல்கிற பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் அவள் மனம் கசந்து அவள் அழுது தன்னுடைய பிள்ளை பேற்றிற்காக ஜெபிக்கிறார். அவள் ஜெபித்து வருகிற பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆசாரியனாகிய ஏலியின் வாயின் மூலமாக சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இப்போ பாருங்க, அன்னாள் இந்த ஜெபத்திற்கான பதிலை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 19வது வசனம், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நினைத்தருளின உடனே என்னாச்சுன்னா, சில நாள் சென்ற பிறகு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின உடனே சில நாள் சென்ற பிறகு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். அவர் நினைத்தருளுகிறதுனால சில நாள் சென்ற பிறகு இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சில நாள் சென்ற பிறகு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தது போல நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளாக வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சரீரத்துக்குள்ளாக வரும். கர்த்தருடைய நன்மை சில நாள் சென்ற பிறகு தானாகவே வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிறார். சில நாள் சென்ற பிறகு நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். சில நாள் சென்ற பிறகு ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். சில நாள் சென்ற பிறகு கர்த்தர் தருகிற சுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். சில நாள் சென்ற பிறகு கர்த்தர் உங்களுக்கு செய்த விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். சில நாள் சென்ற பிறகு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிற அந்த புதிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உங்கள் கரங்களிலே ஏந்துவீர்கள். பெயர் வைப்பீர்கள் சாமுவேல் என்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்டாகும். கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். கர்த்தர் அதை உங்களுக்கு அருளி செய்வார். இந்த மாதம் அதை ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது சங்கீதம் 40:17 ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஜெபிக்கிறான், கர்த்தாவே தாவீதையும் அவன் உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று. கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை நினைத்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் போராட்டங்களை, உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், இதோ உன்னை நான் என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. யாக்கோப்பே, இஸ்ரவேலே, இவைகளையே நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேலை நினைத்தருளின தேவன் உங்களை நினைத்தருளுவார். உங்கள் நிந்தையை புரட்டி போடுவார். இன்னும் ஒரு குமாரனை தருவேன் என்ற பிரகாரமாக யோசேப்பு மாத்திரமல்ல, பெஞ்சமீனையும் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவார். இன்னும் ஒன்றல்ல, ஆண்டவர் உங்கள் நிந்தையை புரட்டி போடுவார்.
நோவாவை நினைத்தருளின தேவன் உங்களையும் நினைத்தருளி உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா தடைகளை நிறுத்தி போடுவார். அவைகள் நாளுக்கு நாள் அப்படியே நின்று போகும். அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் உங்களை பழையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து புதிய வானத்தை போல புதிய பூமியை போல உங்கள் வாழ்க்கையை மறு சிருஷ்டிப்பு செய்து உங்கள் வாழ்க்கையை புதிதாக்கி எல்லாவற்றையும் மறுரூபமாக்கி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அன்னாளை நினைத்தறினார். வேதம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பொழுது அன்னாள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று சாமுவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சாமுவேலே தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிற பெயர் இந்த சாமுவேலுக்கு வழங்கிற்று. நான் சொல்லுகிறேன், சில நாள் சென்ற பிறகு, இன்றைய நாளிலிருந்து சில நாள் சென்ற பிறகு அன்னாள் கற்பம் தரித்தது போல நீங்களும் ஆசீர்வாதத்துக்கு நேராக வருவீர்கள். அன்னாள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தது போல நீங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றெடுப்பீர்கள். ஒரு நன்மையை கையிலே சுதந்தரிப்பீர்கள். ஒரு விடுதலையை நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். ஒரு சுதந்திரத்திற்கு நீ சொந்தக்காரர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். சில நாள் சென்ற பிறகு பெயர் வைப்பீர்கள் சாமுவேல் என்று. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை என் உள்ள கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய கண்மணிகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? நாம் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி ஆண்டவரே.